நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இது சம்மந்தப்பட்ட ஜிசிசி இதெல்லாம் சேர்ந்த இந்த போர் இந்த போர் சம்பந்தமாக தினந்தோறும் புதுசு புதுசாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சம்மரைஸ் பண்ணி அப்டேட் பண்ணலான் இருக்கேன். நான் கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக அரசியல், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல் சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ எப்படின்னா, இப்போது உலக போருக்கான ஒத்திகை ஆரம்பமாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஏன்னா அந்த நடந்துட்டு இருக்க விஷயம்லாம் அப்படி இருக்குது. அதில் இடையில சின்னதாக ஒரு ஆறுதலான செய்தியும் அடுத்து அது லேசாக வருது. அது நடந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். அது என்னென்னு பேசுவோம். அப்புறம் ஈரான் என்னென்னா, ஈரானோட முஜ்தபா கமேனி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க சரியாக வரமாட்டாங்க, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நம்ம அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணெய் கிணறையும் டோட்டலாக காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை ஐஆர்ஜிசி அப்படியே வார்ன் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு என்ன நடக்கும்? உண்மையிலே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மொத்தத்துக்கு, அதாவது அங்கே இருக்கிற இஸ்ரேல் டோட்டலாக ஸ்மாஷ் பண்ணி முடிச்சிருவோம். அப்புறம் இங்கே இருக்க எண்ணெய் கிணறு பூரா அடிச்சிருவோம். ஏன்னா நம்ம எண்ணெய் கிணறு அடிக்கிறாங்க, நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. அப்போ என்ன, இங்கே எண்ணெய்கள் நிறைய இருக்க போய் தானே இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. அப்படி மொத்தம் எண்ணெய் கிணறு அடித்து முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஈரான் அதோட சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி அவர் பிளான் பண்ணியிருக்கிறதாகவும், அதை ஐஆர்ஜிசி மற்ற நாடுகளுக்கு இப்போ வார்ன் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமாக இஸ்ரேல் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஏகப்பட்ட அடி. அதே நேரத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு பழையபடி நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா அப்பப்போ ஈரான் மேலே உரண்டை இழுத்துகிட்டே இருக்காங்க. அது ஒன்று. இப்போ நேற்று ஈரான் என்ன பண்ணாங்க, ஈரானோட கேஸ் ஃபீல்டில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்கல்ல. அட்டாக் பண்ணால் இஸ்ரேல் சம்மந்தப்பட்டு, அமெரிக்கா சம்மந்தப்பட்டு எந்தெந்த எண்ணெய் கிணறு இந்த ரீஜனில் இருக்கோ அதெல்லாம் ஈரான் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது நிறைய நீங்களும் உங்களுக்கு பார்வைக்கும் சேர்ந்துருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த போர் சம்மந்தப்பட்ட செய்திகளை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்கிறது தெரியும். சரி, இப்போ கத்தார் எடுத்தாச்சுன்னா ராஸ் லஃபான் அப்படின்னு ஒரு கேஸ் ஃபீல்டு அது இருக்கிறது உலகத்திலே நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட கெப்பாசிட்டி அதெல்லாம் பார்க்கும்போது என்ன, அந்த ரீஜன்லேயே மொத்தத்துக்கே நேச்சுரல் கேஸில் பிக்கெஸ்ட் கத்தார் தான். கத்தாரில் உள்ள ரொம்ப பிக்கெஸ்ட் பெரிய பிளான்ட் ராஸ் லஃபானில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் பிளான்ட்டு. அதில் ஒரு போர்ஷனை பயங்கரமாக அடிச்சிட்டாங்க நேற்று. ஈரான் மிசைல் அண்டு ட்ரோன் போட்டு அடிச்சிட்டாங்க. அது இப்போதைக்கு ஒரு 20-25% டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அதோட ப்ரொடக்ஷன் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் கூட திரும்ப இந்த ஒரு போர்ஷன் இயங்காது அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷனில் 25% கட் ஆயிருமே டோட்டலாகவே. அது ஒரு பெரிய சிக்கல். அது போக சவுதி அரேபியா அங்கே ரியாதில் ஃபியூல் டெப்போ, அது என்னென்னா அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டுக்கு ஃபில்லப் பண்ணக்கூடிய ஃபியூல் டெப்போ, அதை அடிச்சிருக்காங்க நேற்று. அது போக யுஏயில் ஹப்ஷான் கேஸ் சைட்டு, அது போக பாப் ஆயில் ஃபீல்டு, இது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அந்த ஹப்ஷான் கேஸ் சைட்டை இப்போதைக்கு டோட்டலாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ திரும்ப அடித்தா தீ பற்றிக்கிறோம், அப்புறம் அணைக்கவே முடியாது, இன்னும் பெரிய லாஸ் ஆயிரும். அப்போ ப்ரொடக்ஷனை பூரா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ரிஃபைன் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக நான் எதுவும் சொன்னல, இந்த மாதிரி ஈரானை பற்றி இது பேசும்போது அமெரிக்கா ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கதா தகவல் வருது. அதாவது கன்சிடர் பண்ணுறாங்களாம். எப்படின்னா, இந்த ஆயில் இப்படியே போச்சு அப்படின்னா நமக்கு கேஸ் கிடைக்காம போயிடும், பெட்ரோல் கிடைக்காம போயிடும், டீசல் கிடைக்காம போயிடும். உலகத்தில் முக்கியமான விஷயம் எல்லாமே பெட்ரோலியம் பேஸ் பண்ணி வருது. பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், மருந்து பொருளாக இருக்கட்டும், நாப்தாவாக இருக்கட்டும், கெமிக்கல் விஷயங்களில் பெயிண்ட் அது இதுன்னு எதை எடுத்துக்க. அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஆயிலில் இந்த மாதிரி சூரியகாந்தி எண்ணெய்ன்னு சொல்லுவோம், அதில் ஒரு ரிஃபைன் பண்ண குரூட் ஆயிலோட ஒரு போர்ஷன் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ எல்லாத்துக்குமே இந்த ஆயில், குரூட் ஆயில் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து நிறையா தேவைப்படுது. அது எல்லாம் வந்து குறைஞ்சி போய் அவைலபிலிட்டி கிடைக்காம போயிருமோ? இப்போ ரூ. 100 101 நம்ம ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறோம்னா, நாளைக்கு வந்து லிட்டர் ரூ. 250 விலை ஏறினாலும் ஏறும். அப்படி ரூ. 250 கொடுத்து நம்ம போட தயாராக இருந்தாலுமே அவைலபிலிட்டி இருக்கணும். அது ஒரு பெரிய சிக்கல் வரும். அதே மாதிரி கேஸ் வந்து இன்றைக்கி ரூ. 930 இருக்குது அப்படின்னா, அது வந்து ரூ. 2500 ஆகலாம். குடும்பங்களில் அடுப்பெரிக்க, அதாவது கேஸ் அடுப்பெரிக்கக்கூடிய அளவு விஷயம். அது வந்து கிடைக்கலன்னு என்ன நடக்கும்? அப்புறம் விறகு அடுப்பு தான். அப்புறம் 20 நாளைக்கு ஒருக்க தான் நீங்கள் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத 50 நாளைக்கு ஒருக்க புக் பண்ணலாம், இல்லை 100 நாளைக்கு ஒருக்க புக் பண்ணலான்னு சொல்லி விதி வந்தாலும் வரலாம். ஸோ அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இல்லை ஈரான் மேலே போட்டிருக்க தடையை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நீக்குவோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதா தகவல் இருந்திருக்கு. அது அந்த தகவல் உண்மை அப்படின்னா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்துக்கான துவக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ வந்து கத்தார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கத்தாரோட அந்த ராஸ் லஃபானில் வந்து அடி பின்னாங்கல்ல, கத்தார் வந்து பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சு, ஏன்னா இமிடியேட்டாக என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு ஈரானோட டிப்ளமேட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து எல்லாம் வெளியே போங்க, இங்கே கத்தாரில் இருக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் வெளியேற சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க கத்தார் அரசு. இருக்கிற ஆயில் ஃபீல்டெல்லாம் வந்து போட்டு தாக்கும்னு நினச்சாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிற இஸ்ரேலோட இருக்கிற மொத்த எல்லாத்த இடத்தையும் போட்டு தாக்கி முடிச்சிடுவோம் அப்படின்னும் பிளான் பண்ணியிருக்கதாகவும், அதுக்கு வந்து இப்போ இஸ்ரேல் இருக்கிற டெல் அவிவ்ல இருக்கிற பென்குரியன் ஏர்போர்ட்டாக தான் அங்கே வந்து ஒரே ஒரு பெரிய ஏர்போர்ட். அதோட ஓடுதளம், அதாவது ரன்வேயாக இருக்கட்டும், ஆஃபீஸர்ட்டும் போட்டு சர மாதிரியே போட்டு தாக்கியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து இந்த கொத்துக்குண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்னத்தான் நீ வந்து ரிட்டைலேட் பண்ணி திருப்பி அடித்தா கூட அந்த குண்டை வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக எப்படி அடிக்க முடியும்? அதோட டேமேஜ் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ அந்த வீடியோக்கள் ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது உண்மையிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து அடித்து போட்டு தாக்கியிருக்காங்க பென்குரியன் ஏர்போர்ட். இப்போ வந்து இஸ்ரேல் வந்து எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு பயங்கர மோசமான ஒரு சூழலில் இருக்குது. அதுபோக நம்ம நேற்று பேசும்போது அங்கே அமெரிக்காவில் டைரக்டர் ஆஃப் நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அதாவது டிஎன்ஐ, அவங்க வந்து யாருன்னா துல்சி கப்பாட் அப்படின்னு பேசணும். அவங்க வந்து நேற்று பாகிஸ்தானை பற்றி சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தான் தான் பெரிய நியூக்ளியர் த்ரெட் வந்து பாகிஸ்தான் தான் அமெரிக்காவுக்கு நியூக்ளியர் த்ரெட், ஏன்னா அமெரிக்காவில் வந்து போட்டாலும் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இல்லையா. அது சொல்கிறது வந்து விஷயம் நம்ம நேற்று சொல்லிட்டோம். அது இப்படியே சொல்லி கடைசியில் சவுதி அரேபியா மூலமாக ஈரானில் போட்டாலும் போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா அவங்க பேசுகிற ஒரு விஷயத்துலையும் 1000 அர்த்தங்கள் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற செனட் இங்கெல்லாம் வந்து பேசும்போது, நீங்கள் என்ன வந்து போகிற போக்கில் பார்த்தா அங்கே அயத்துல்லா கமேனியும் அங்கே இருக்கிற தலைவர்களையும் அங்கே ஈரான் மக்களையும் பெரிய தியாகி ஆக்கிடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அவங்க யார்? அவங்க எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் உலக நாடுகள்லாம் பார்த்தா, உலகத்தில் இருக்க மக்கள்லாம் பார்த்தா, ஈரான் ஐயோ பாவம், அவங்கள போட்டு இப்படி அடிக்கல, அவங்க சண்டைக்கு வந்தாங்களா? இல்லையே, நீங்களாக போய் போட்டு அடித்து அந்த தலைவரெல்லாம் கொண்டு இப்படி பண்ணிட்டீங்க. கடைசியில் பார்த்தா ஈரான் வந்து என்ன சொல்கிறான், ஈரான் பண்ணுறது பூரா ரைட்டு அப்படின்னு உலக மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க. அந்த பேச்செல்லாம் கேட்டால் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நல்லாவும் இருக்குது. அதாவது நல்லானே அவங்க சார்பாக பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனாலும் அவங்க சொல்கிற விஷயம் வந்து ஈரானோட தலைவர்களையும் மக்களையும் உலக மக்கள் முன்னாடி தியாகி ஆக்கிட்டீங்க அப்படின்னு குற்றம் சாட்டிருக்காங்க. சரி, இதை தாண்டி இன்னொரு முக்கியமான கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறதா இருந்தால் என்னென்னா, இந்த போரில் அதாவது ஒரு 20 நாள் ஆச்சு, பிப்ரவரி 28 இன்றைக்கி 19 இது வரைக்கும் உள்ள இந்த போரில் வந்து என்னென்ன இழப்புகள் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சும்மா உள்ள எல்லாம் தேடி பார்த்து கணக்கெல்லாம் பார்த்தோம்னா, இப்போ வந்து சவுதி அரேபியா அதோட இழப்பு வந்து ஒரு 10 நாளில் ஃபஸ்ட்டு 10 நாளில் உள்ள இழப்பே வந்து ஒரு $130 பில்லியன், அது கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் கோடி ரூபா. ஓகே, நம்ம ரூபாய்க்கு 12 லட்சம் கோடி ரூபா இழப்பு. அதோட ஜிடிபி எடுத்திங்கன்னா ஒரு 1.2 ட்ரில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 110 லட்சம் கோடி அதோட ஜிடிபி. ஆனால் இப்போ வந்து அங்கே அடிபட்டு அங்கே முக்கியமான இது எல்லாத்தையும் ஆயில் ஃபீல்டு அது எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்களா, கட்டடங்கள் அடிக்கலை, ஆயில் ஃபீல்டு அப்புறம் அமெரிக்காவோட தளங்கள் இதெல்லாம் அடிச்சிருக்காங்களா. இதோட உண்மையான லாஸஸ் வந்து இன்னும் வெளியே தெரியாது. எப்படி பார்த்தாலும் இது 130 பில்லியன்னா ஒரு 12 லட்சம் கோடி அப்படின்னா நம்ம தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 25 லட்சம் கோடிக்கு மேலே வந்து லாஸ் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற மொத்த லாஸெல்லாம் அடுத்து எதிர்கால சேர்த்து லாஸெல்லாம் கணக்கு பண்ணோம்னா 25 லட்சம் கோடிக்கு மேலே சவுதியில் மட்டும் லாஸு. யூஏஇ எடுத்திங்கன்னா அதுவும் குறைஞ்சதில்லை. இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபா லாஸ்.
ஓகே. ஆனால் அவங்களுடைய ஜிடிபின்னு எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் சர்வீஸு, டூரிசம், அதுக்கப்புறம் பண பரிவர்த்தனை அப்படின்னு உலகத்தில் இருக்கிற பூரா கருப்பு பணம் பூரா நிறைய இங்கே வந்து குமியுது இல்லை. அப்படிங்கும்போது துபாய் அப்படி இருக்குது. அப்புறம் அபுதாபி ஆயில் வர்த்தகத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1.4 ட்ரில்லியன் ஜிடிபி. அதை நீங்கள் அப்படி கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 125 லட்சம் கோடி அந்தளவுக்கு. ஸோ சின்ன நாடு அது வந்து அவ்வளோ பெருசாக வந்து கொளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதோட லாஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி 10 நாளில் சொல்கிறாங்க. இப்போ மொத்தத்துக்கு கணக்கு பண்ணால் நமக்கு தெரிஞ்சு ஒரு 20 லட்சம் கோடிக்கு மேலே பெரிய லாஸ் இருக்கும். இன்னும் வந்து துபாய் எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு இன்னும் நிறைய கட்டுமானங்கள் பிரச்சனை இருக்குது. அதில் வந்து புர்ஜுல் அராபெல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அதோட உண்மையான லாஸ் வந்து இன்னும் நமக்கு தெரியாது. அது பெரிய அளவுக்கு லாஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுபோக கத்தார் எடுத்திங்கன்னா அதோட ஜிடிபி பற்றி சின்ன நாடு தானே, ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் கோடி அப்படின்னா அதோட இப்போ லாஸ் எடுத்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் கோடி வரைக்கும் லாஸ் வந்திருக்குன்றாங்க. 20 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி லாஸ்னால் 30% லாஸு. அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறது? ஸோ அந்தளவுக்கு பயங்கர மோசமான சூழல் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பஹ்ரைன் எடுத்திங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி லாஸ். பஹ்ரைன் ஒரு சின்ன குட்டி தீவு தானே. ஆனால் பஹ்ரைனில் போட்டு அடி பின்னி எடுத்துட்டாங்க. இனி எந்திரிச்சே வர முடியாத அளவுக்கு வந்து பின்னி எடுத்துருக்காங்க. அதோட லாஸ் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ஒரு 10-15 நாளைக்கு உள்ள. அப்புறம் குவைத் எடுத்திங்கன்னா 6 லட்சம் கோடி ரூபா லாஸு. குவைத்தும் ஒரு சின்ன நாடு தான். அப்போது இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இத்தனை லட்சம் கோடியில் லாஸ்ன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 100 லட்சம் கோடி அடுத்த லாஸு. இன்னும் எதிர்காலம் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி மொத்தம் இதெல்லாம் முடிஞ்சு சமாதானமாகி எல்லாம் முடிஞ்சு ஓகே அப்படின்னு வந்தாலே ஒரு 200 லட்சம் கோடி லாஸில் நிற்கும் மொத்தத்துக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சேர்ந்து இப்படி கட்டுமானம் வரணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இதில் ஈரானோட லாஸ் அப்படின்னா நம்ம கணக்கு பண்ணவே முடியாது. அதோட மொத்த ஜிடிபி எடுத்திங்கன்னா 30 லட்சம் கோடி ரூபா ஜிடிபி. அதில் இருக்கிற பில்டிங் அந்த சொத்து அப்படின்னு எடுத்திங்கன்னா அவங்க அனுப்பிச்ச ஒரு மிசைல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மிசைலும் பயங்கர வேலை. இதெல்லாம் நீங்கள் இந்த லாஸுங்கிறது வந்து வெறுமனே அங்கே அடிப்பட்ட கட்டடங்கள் அது இதெல்லாம் சேர்த்த லாஸ் வேறு. அப்புறம் அந்த ஜிடிபி சம்மந்தப்பட்டு அது வருமான லாஸ் இதெல்லாம் வேறு. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, அந்த பயன்படுத்தியிருக்க மிசைல் அந்த ட்ரோன் இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வேல்யூ. அது எத்தனை லட்சம் கோடி அப்படின்னு இன்னும் கணக்கு பண்ண முடியாது. அது எதிர்காலத்தை கணக்கு பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி இஸ்ரேலும் அவங்களுக்கு என்ன விதமான லாஸ்னால், ஒரு பக்கம் கட்டடங்கள்லாம் பயங்கரமான லாஸ், அதாவது அதோட அசெட் லாஸ். அதாவது ஜிடிபிங்கிறது வந்து அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானம், அந்த லாஸுங்கிறது அதில் உள்ள எத்தனை பெர்சன்டேஜ் லாஸுங்கள்லாம் வேறு. அதெல்லாம் தாண்டி ஏன்னா இது வந்து உதாரணத்துக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது, அது வியாபாரம் நின்றுச்சுன்னா அந்த லாபம் வந்து நமக்கு குறையும், அப்புறம் வருமானம் குறைங்கிறது வேறு விஷயம். ஆனால் கடையவே அடித்து ஒடிச்சாச்சுன்னா அப்போ கடையோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அது எல்லாம் பார்த்தா அது ஒரு பெரிய லாஸ் மாதிரி. இங்கே வந்து கட்டிடங்கள் லாஸு, அவ்வளோ பெரிய லாஸு கட்டிடங்கள். ப்ளஸ் வந்து அவங்க ஃபைட்டர் ஜெட்டு மிசைல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கல்லாம். அப்புறம் இதெல்லாம் தாடு ஏவுகணையிலேருந்து அயன்டோம்லேருந்து நிறைய யூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கான லாஸ். அப்படிலாம் பார்த்திங்கன்னா அந்த லாஸையும் என்னென்னு கணக்கு பண்ணவே முடியாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 லட்சம் கோடி ரூபாய் இது வரைக்கும் லாஸ் ஆகிருக்கணும் இஸ்ரேல் மட்டும். அதோட ஜாஸ்தி இருக்கணும். ஏன்னா அந்த பில்டிங்கெல்லாம் அருமையான பில்டிங் எல்லாம் போயிடுச்சு. அந்த பில்டிங்கோட அசெட் லாஸ் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 லட்சம் கோடி ரூபாய் இன்னும் தெரியாது, நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதை வந்து இனி அந்த ஏரியா, அந்த பில்டிங், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள் இதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி சொல்லும்போது மொத்தம் இஸ்ரேல் என்ன லாஸ் ஆகிருக்கு, அந்த லாஸை வந்து இனி ரெக்கவர் பண்ணி எந்திரிச்சு வரணும்னா இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் இஸ்ரேல். அதே மாதிரி ஈரானுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும், துபாய்க்கு, பஹ்ரைனுக்கு, அபுதாபிக்கு. ஏன்னா அபுதாபி தனியாக சொல்கிறோம்னா துபாயோட வருமானம் வேறு ரூட்டில் இருக்குது, அபுதாபி வருமானம் ஆயிலில் இருக்குது. அதே மாதிரி சவுதி அரேபியா. இது ஒருவேளை இந்த பிரச்சனை வந்து நான் ஏற்கனவே இடையில சொன்னேன்னா அமெரிக்கா வந்து ஈரானோட தடையை வந்து கொஞ்சம் நீக்குவோம் அப்படின்னு ஒரு கன்சிடர் பண்ணுறதா சொன்னேன் இல்லையா, அது நடந்துச்சுன்னா ஒருவேளை ஈரானும் கொஞ்சம் மூச்சு விட்டு சரி பரவாயில்ல நாங்களும் சமாதானத்துக்கு வர்றோம் அப்படின்னு இறங்கி வந்து அப்புறம் ஓவராலாக வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்புறம் இஸ்ரேலும் சரி ஓகே நாங்கள் இனிமேல் வந்து அடிக்க வரல, கொஞ்சம் அடங்கி ஒடுங்கியிருக்கோம் அப்படின்னு மொத்தத்துக்கு சமாதானம் இதோடு முடிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா இப்போது இந்தந்த லாஸோடு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் அடிக்க அந்த மொத்த ஏரியாவும் நாசமாக போய் அது வந்து என்ன சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கர ஒரு பேரிழப்பாக இருக்கும். அது வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அப்புறம் கிட்டத்தட்ட உலகப்போர் அல்ல முதல்ல ரீஜனல் வாராக வந்து மிடில் ஈஸ்ட் ரீஜனல் வாராக வந்து அதுக்கப்புறம் வந்து உலகப்போருக்கான வாய்ப்பும்
வந்தாலும் வந்துடும், அது எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.